ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிரினின் சிறகுகள். இன்றைக்கும் ஷிரினின் சிறகுகளில் பிரெட் அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரத்திலே இது சுலபமாக நம்ம வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அல்வா தயார் பண்ணுறதுக்கு எல்லா பொருட்களுமே ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனை எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா உருகி வந்ததுமே 25 முந்திரி பருப்பு எடுத்து நல்லா வறுத்து எடுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகி வரணும். பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு தேவைப்படும் போது நம்ம இதை எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும் ஓரமாக. திரும்பவும் அதே பேன்லேயே நான் 20 போல் ட்ரை கிரேப்ஸ் நான் சேர்க்குறேன். இது நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா பலூன் மாதிரி நல்லா ஊதி வரணும். பாருங்கள், வந்துருச்சு. இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் பாருங்கள் எடுத்து வச்சிட்ருக்கேன். இதையும் அப்படியே ஒரு ஓரமாக நம்ம வச்சிட வேண்டியது தான். அதே பேன்லேயே நான் 6 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்க்குறேன். இந்த நெய் நல்லா உருகி வரணும். உருகி பாருங்கள் வந்துருச்சு. இப்போ இந்த இதில் நான் 8 பிரெட்டு துண்டுகளை எடுத்து அதனோட ஓரங்களை கட் பண்ணி இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்படி ஃப்ரை பண்ணாதான் இதனோட அந்த ப்ரெட்டோட வாசனை அல்வாவில் தெரியாமல் இருக்கும். நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணாட்டி அதனோட வாசனை தெரியும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆகிருச்சு. நம்ம 300 ml போல் பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்தாச்சு. இது அதில் கொஞ்சம் நல்லா ஊறுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கலந்து விட்டதுக்கு அப்புறமா வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா 10 பாதாம் எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். இதனோட அந்த எசன்ஸ் உள்ளே இறங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இந்த பிரெட்டு துண்டுகள்லாம் பாலில் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா 1/2 கப் போல் சர்க்கரை சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா உருகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சர்க்கரையெல்லாம் உருகி அப்படியே ஒன்றாகிறது வரை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே வரணும். தொடர்ந்து நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இப்போ திருப்பி போடும்போதே உங்களுக்கு தெரியும் இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இனி இதனோட நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், இப்போ பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி பக்குவத்தில் வரணும். இப்போது இதை நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், ஸ்பூனில் எடுத்து காட்டும்போது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நெய்யெல்லாம் அழகாக அந்த பிரிஞ்சு வந்திருக்கிறது தெரியும். இந்த மாதிரி மேலே அப்படி தனியாக வந்திருக்கணும். இதுதான் இதனோட பக்குவம். இப்படி பாத்திரத்தில் ஒட்டவும் கூடாது, நெய்யும் பிரிஞ்சு வந்திருக்கணும். அதுதான் இது வெந்துருச்சு அப்படின்றதுக்கான அர்த்தம். இந்த டைமில் நம்ம 8 டேட்ஸ் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பும் ட்ரை கிரேப்ஸும் கொஞ்சம் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். டேட்ஸ் நீங்கள் போடணுன்னா போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அதே மாதிரி இதனோட அளவுகளும் நான் நிறைய தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய சுவையான பிரெட் அல்வா தயாராகிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போது இதனோட பக்குவத்தை நான் திரும்பியும் ஞாபகப்படுத்துகிறேன். முதல்ல நீங்கள் பிரெட்டை நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அல்வா பண்ணும்போது கடைசியாக அந்த அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அதே நேரத்தில் நெய்யும் நல்லா பிரிஞ்சு வரணும். இதுதான் இதோட பக்குவம். இதை கருத்தில் நீங்கள் வச்சுட்டு அல்வா பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வரும். மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சமைச்சு சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க. பாய்.